ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கேக் பேக் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக்கை வந்து நம்ம க்ரம் கோட் செட் பண்ணி அதுக்கப்புறம் ஐசிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன பேக்கிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ நான் வந்து பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா பார்ட் 1 பார்த்துருங்க. எனக்கு எப்படி இந்த கேக் ஆர்டர்ஸ் கிடைக்குது வீட்டில் இருந்தேன்றதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்டில் உங்களுக்கு நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தீங்கன்னா, கேக் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் லேயரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த ரீசனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோன்னா, கேக்கில் நம்ம எக் யூஸ் பண்ணுறதுனால எக்கோட ஸ்மெல் கண்டிப்பாக வரும். அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம மேலே இருக்க ஃபஸ்ட்டு லேயரை ரிமூவ் பண்ணிடுறோம். செகண்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணுங்கள். கேக் பேஸ்க்கு மேலே கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணது எனக்கு சர்ச் ரொம்ப தூரம் இல்லை, அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ பார்ட் 3ல் வந்து இந்த வீடியோ இந்த கேக்கோட கம்ப்ளீஷன் வீடியோ இருக்குது. பட் ஆர்ட் அண்ட் ஷேப் போடுறது மட்டும் தான் இருக்குது. ரவுண்ட் ரோது என்னால் பண்ண முடியல. பட் ஆனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது. ஐ வில் ஷேர் இட் டு யூ. அண்ட் நியூட்ரல் ஜெல் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 3 வீடியோவில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.